பகல் கனவில் மூழ்கி போகாதே. உண்மையான வழியை நாடு. உன் சுய கௌரவத்தை இழக்காதே. குருவிடம் சரணடைந்து விடு, உனக்கு வெற்றி கிட்டும். ஸ்ரீ சாய்நாதரை தியானம் செய். அடுத்த நாள் காலை உனக்கு பலன் தெரியும். ஸ்ரீ சாய்நாதர் எல்லாம் அறிவார். ஆகவே நீ கவலையை விடு. கேட்பவனாக இரு, பேசுபவனாக இராதே. ஷீரடிக்கு வர வாய்ப்புண்டு. நல்ல விருந்து கிடைக்க வழியுண்டு. நேரம் நன்றாகவே இருக்கிறது. மகான்களை சோதித்து பார்க்காதே. அவர்களிடம் சரணடை. ஆண் பெண் வேறுபாடு பார்க்காதே. கனவில் வந்தபடி செய். நேரம் நன்றாகவே உள்ளது. மந்திரம் தந்திரம் இவற்றின் பின் ஓடி அலையாதே. உன் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து உண்மையாக வழிபடு. ஸ்ரீ சாய்பாபாவின் அருளாசிகள் உனக்குண்டு. பாரபட்சம் பாராதே. புதிய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு குழந்தை பிறக்கும். குருவுக்கு சேவை, பணிவிடை செய். இதனால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும். கஷ்டங்கள் விலகும். வெற்றி அடைவாய். அழகான பொருட்களை நுகர்வாய். நல்ல மனிதர்களின் சகவாசத்தை நாடு. அதனால் உனக்கு நன்மை உண்டு. உலக வாழ்க்கையில் உனக்கு ஆசை குறையும். ஸ்ரீ சாய்நாதரை நினை. ஓர் ஆற்றங்கரை அல்லது கடற்கரைக்கு செல். அதனால் உனக்கு நன்மை உண்டு. உன் மன அழுத்தங்கள் மறையும். குருநாதரை நினைப்பதால் இது சாத்தியமாகும். அதிகாலையில் நல்ல செய்தி கிடைக்கும். உனக்கு நல்ல இயல்பு இருக்கிறது. ஆகவே உனக்கு எல்லாம் தெரிய வாய்ப்புண்டு. வேலையை சரியாக பகிர்ந்தளித்து விடு. உனக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வீட்டை பற்றிய பிரச்சனை என்றால் புதிய இடத்தில் சென்று வாழலாம். நல்ல நேரம் உனக்கு. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நிலைமை அதுவாகவே சீராகும். வெளியூரிலிருந்து நண்பர்கள் வருவார்கள். தானம் செய். இதை தவிர வேறு வழியில்லை. முன்பு திட்டமிட்ட மத சடங்குகளை நீ செய்யவில்லை. இவற்றை உடனே செய். அதன் பிறகு எல்லாம் நலமாக முடியும். நீ உன்னை பெரியவன் என்று எண்ணிக்கொண்டால் உனக்கு வெற்றி கிட்டாது. பணிவாக இரு. பாதிக்கு மேற்பட்ட வேலை இன்று முடியும். ஸ்ரீ சாய்நாதரை நினை. கஷ்டங்கள் வரும். சாய்நாதரை நினை. துன்பங்கள் மறையும். வெற்றி கிட்டும். எல்லா இடங்களிலும் பாபாவின் சக்தி வியாபித்திருக்கிறது. துயரங்கள் மறையும். ஸ்ரீ சாய்நாதரை நினை. நெருப்பிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். ஸ்ரீ சாய்நாதரை நினை. நீ துயரங்களை தாண்டுவாய். வெற்றி உனதே. உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உன் வேலை நடக்கும். பெரிய திட்டங்களை தீட்டாதே. அப்படி செய்தால் சிக்கலில் அகப்பட்டு கொள்ளலாம். நீதிமன்ற விவகாரங்களில் நீ குற்றமற்றவன் என்பது தெளிவாகிவிடும். நோயை பற்றி கவலைப்படாதே. மத சடங்குகளை செய்வாய். என் அருளாசியால் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறும். உனக்கு ஏற்ற பரிசுகள் கிடைக்கும். இது நடந்தால் நீ அதிர்ஷ்டம் உடைய நபர் என்று எண்ணிக்கொள். பகிர்ந்து கொள்வதால் நீ வெற்றி அடைவாய். என் ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் உண்டு. உன் மனதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என் பெயரில் தானம் செய். அதன்பின் 7 நாட்களாக தடைப்பட்ட வேலை நடைபெறும். நீ உன் இஷ்ட தெய்வத்தை கனவில் காண்பாய். அதனால் உன் நம்பிக்கை வலுப்பெறும். பாரபட்சம் பார்க்காதே. உன் வேலை உடனே நடைபெறும். ஓம் சாந்தி.